சனி பகவானுடைய 10ஆம் பார்வை என்பது ரிஷபத்தினுடைய 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய உங்களுடைய தனுசு ராசி, அதாவது ரிஷபத்தின் 8ஆம் வீடு அங்க வந்து விழுது. 8ஆம் வீட்டின் மேல் உங்களுடைய 9, 10ஆம் அதிபதியுடைய பார்வை விழுவதனால சில நேரங்களில் இந்த வம்பு வழக்கு, வெளி பக்கத்து வீட்டில் ஒரு சின்னதா சண்டை, பங்கஜத்துக்கும் வேற யாரோ மாமிக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? மாமி கவலைப்படாதீங்க, பங்கஜம் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் வந்து சமரசம் பண்றேன்னு. மாமிக்கும் பங்கஜத்துக்கும் சண்டை போய் உங்களுக்கும் மாமிக்கும் சண்டை ஆயிடும். அந்த சண்டை சாதாரண சண்டையாகாது, பெரிய அளவில் ஆயிடும். அப்போ வீணான வாக்குவாதம், அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிடுவதை கவனமாக நிறுத்த வேண்டும். அப்புறம் வெளிநாடு போகணும் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா இதான் டைம். ஃபாரின்ல வந்து ஜாபு, மேரேஜ், செட்டில்மெண்ட், மைக்ரேஷன் பர்ஃபெக்ட் டைம். அதே மாதிரி 8ஆம் இடம் ஒரு அபூர்வமான இடம். அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கீழே இறங்கி ஆழமா பார்க்கணும். அந்த 8ஆம் இடத்து மேல சனியுடைய பார்வை விழுவதுனால இந்த தேவையில்லாத லீகல் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லீகல் ப்ராப்ளம், போலீஸ் பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா ப்ரோஆக்டிவா முன்னாடியே வந்து அதுக்கு என்ன செய்யணும்ன்றத நிதானமா யோசிச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய இடம். பாசிட்டிவா எடுத்தோம்னா சனி பயிற்சியா இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு தான். ரிஷபராசிக்கு ஓஹோன்னு இருக்குன்னு சொன்னா சும்மால ஏத்தி சொல்லல, இருக்கிற உண்மையை சொல்றோம்.